இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நான் உற்று பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த உலகத்தை இந்த பகுதிகளை நாங்கள் உற்று பார்க்கிற போது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரு விதமான ஒரு 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 சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளும் இன்றைக்கு மாறுகின்றது. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுடைய பகுதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால இந்த வேத வார்த்தை சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால கடைசி நாட்களில் என்ன சொல்றது, அன்பு தணிந்து போயிரும். அன்பு தணிஞ்சு போயிரும். இப்போ அன்பு என்றால் என்ன என்று எழுதிதான் பார்க்கலாம், மனுஷரிடம் பார்க்கலாது. அன்பு அப்படின்னா என்ன, அந்த அன்புக்கு எவ்வளவு அர்த்தம் உண்டு என்ற காரியங்களை நாம் இப்போ எழுதி பார்க்கலாம். அதனால் நிஜமாக பார்க்கறது மிக கஷ்டமாக இருக்கிறது. அதனால் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக உம்மை கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய வார்த்தை எங்களை அனுப்பி, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய சபை உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிறவுடைய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நல்ல நிலத்தில் விழத்தக்கதாய் நம் வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே எங்களை பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இந்த நாளிலே கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம், பொதுவாகவே இந்த இப்படியான வார்த்தைகளை நான் செய்தியாக தொட்டு பார்ப்பதில்லை. ஏன்னு சொன்னால் இது ஒரு விதமான ஒரு பகுதியாக இருந்தாலும், ஆனால் இந்த நாட்களிலே எங்களுக்கு அவசியமான ஒரு தேவையாக இன்று இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த வார்த்தையை குறித்து நாம பார்க்கும்போது, இந்த இங்கே பபிலோன் சிறைப்பட்ட காலத்திலே இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாரும் சோர்ந்து போனார்கள். மனசார எல்லாருமே சோர்ந்து போன ஒரு நிலை. அது மட்டுமில்ல, தன்னம்பிக்கை இழந்து போனவர்கள். சோர்ந்து போனார்கள், தன்னம்பிக்கை இழந்து போனார்கள். பாவத்தில் சிக்கி கொண்டு இருந்த ஜனங்கள் இன்று எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே நம்பிக்கை என்ற ஒரு பொருள் இல்லை. ஏன் இந்த காரியத்தை பார்க்கிறேன்னா, அன்று சிறைப்பட்ட இந்த காலத்தை போல் இந்த நாட்களும் இந்த எப்படிப்பட்ட ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன என்ற ஒரு கேள்விகளை உருவாக்குகிறது. நாம நம்புகிறவர்கள், நம்பிக்கை நாங்கள் வைக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பாதையிலே கடந்து செல்லுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கிற போது, இந்த சபையிலே நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே பார்க்கிற போது மிகவும் ஒரு உடைந்த ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஏதோ ஒரு பகுதியாக வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியாத ஒரு பகுதியாக இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அல்ல, இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதான இந்த பகுதி, இதிலே இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இந்த காலங்களில் சில காரியங்கள் நாம் நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று சொல்லுவோம். நடக்கிற எதுவா இருந்தாலும் அது நன்மைக்கு என்று நாம் போவோமா இருந்தால் நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு. நடக்கிறது என்ன என்றது, அந்த காரியத்தை நாம் நிறுத்தி வைத்து பார்ப்போமா இருந்தால் அது எங்களை மோதி அடித்து கொண்டு போயிடும். இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். அங்கே ஒரு அலை வருகிறது.
அந்த அலையை நான் நிறுத்துவேன் என்று நினைக்க கூடாது. அந்த அலை வரும், அந்த அலை தான் வருகிற இடம் மட்டும் வந்து விட்டு அது திரும்பி போகிறது. ஆனா நாங்கள் அலையை நிறுத்துவோம் என்று சொன்னால் அதில் பாதிக்கப்படுகிறவரும் நாமளா தான் இருப்போம். அது மாத்திரமில்ல, அந்த பாதிக்கப்படுவது மாத்திரமில்ல, நாம் அந்த பகுதியிலிருந்து ஆளே இல்லாமல் போய்விடும். அப்ப நாம எப்படி இந்த உலகத்திலே இன்றைக்கு அணுக வேண்டி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? இதற்கான விடிவு இருக்கிறதா? இல்லை மனிதர்கள் தான் ஜெயிப்பார்களா? இன்றைக்கு அநியாயம் செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் ஜெயித்திருவார்களா என்ற ஒரு கேள்விகள் ஒரு பகுதியிலே எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு போராட்டம் ஒன்று போராடி கொண்டுதான் இருக்கிறது. அதனால இந்த நாட்கள் ஒரு கடைசி நாட்கள். இது மட்டுமில்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இனி நடக்க போற சம்பவம் தான் பெரிதாக இருக்க போகிறது, மிகவும் ஒரு கொடுமையாக இருக்க போகிறது. இந்த இப்பொழுது வாழ்க்கையை பகுதியை பார்க்கிற போது இதைவிட மோசமான ஒரு நிலை வரப்போகிறது. அந்த நிலைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சரி, நான் இந்த பகுதியில பார்க்கும்போது இன்றைக்கு தேவனை தேடுகிறோம் என்று சொல்லுவதை விட, இன்றைக்கு எப்படிப்பட்ட நான் ஒரு காலத்தில் ஒரு கதை சொன்னேன். என்னிடத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விக்கு நான் கதையாக சொன்னேன். அந்த கதையிலே எல்லாருக்கும் விடை தெரிந்து விட்டது. அந்த கேள்வி, அந்த கதை மீண்டும் நான் உங்களுக்கு கேட்காதவர்கள் இருக்கிறதுனால நான் இந்த கதையை மீண்டும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு அழகான ஒரு புறா சபையிலே, அப்ப அந்த பாதிரியார் அந்த புறாவை அழகா வளர்த்து கொண்டு வந்தார். அழகாக இருந்தது. அந்த சபையார்கள் எல்லாரும் அந்த புறாவை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த பாட்டு தாளுகளை அந்தந்த இடத்திலே அது எடுத்து கொண்டு அந்தந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கும். அப்படி எல்லா காரியங்களையும் அழகாகவே செய்து கொண்டிருந்த அந்த புறாவை பார்த்தவர்கள் மிக ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு அழகாக இந்த இடத்தை செய்கிறதே. அப்போ இன்னொரு சபைக்கு வந்தவர்கள், அவர்கள் வீட்டில் புறா வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், எங்கள் புறா அது ஏதாவது வம்பு தான் பண்ணி கொண்டே இருக்கும், ஏதாவது காரியங்களா இருக்கும், அது பேச்சு எல்லாமே கெட்ட கெட்ட காரியமா தான் இருக்கும். அதனால அந்த பாதிரியார்கிட்ட போய் கேட்டிருக்கிறா, ஐயா இந்த புறா எங்க வீட்டுல ஒரு புறா ஒன்று இருக்கு, இந்த புறாவை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நாங்க அந்த புறாவை கொண்டு வந்து இந்த சபையில கொண்டு விடுறோம், இதை விட்டுட்டோம்னு சொன்னா அதே போல பழக்கி எடுத்துருங்கன்னு சொன்னா, அந்த பாதிரியார் சொன்னா சார் கொண்டு வாங்கப்பா என்று கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு கொஞ்சம் 1 மணி தியாலத்துக்குள்ள 2 புறாவையும் காணையில சேர்த்துல வந்த புறாவையும் இருந்த புறாவை வந்த புறா கொண்டு போயிட்டு. அப்ப திடீரென்று அப்போ இது என்ன அப்படின்ட்டு கேட்கிற போது, அது இருந்தது இங்க சேச்சில இருந்தது பெண் புறா, வந்தது ஆண் புறா. அது சொல்லிச்சு, எனக்கு என்னுடைய தேவை வரும் வரைக்கும் தான் நான் காத்து கொண்டிருந்தேன், சபையில வந்து விட்டது, பிறகு என்ன சபை எனக்கு என்று பறந்து விட்டது. அதே போலதான் இன்றைக்கு சபையிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்கள் அலுவல்கள் முடிந்தவுடனே அவர்கள் போயிடுவார்கள், புறாவை போல. அப்போ அவர்கள் ஏன் இருந்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தேவைகள் வரும் வரைக்கும் இருந்தோம், தேவை முடிந்து விட்டது, நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பறந்து விட்டோம். இதுதான் இன்றைக்கு உள்ள மனிதர்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் தேவைகளுக்காக மாத்திரமே வருகிறார்கள். தேவை முடிந்தவுடன் இயேசு இல்லை. அப்போ அவர்கள் தேவைகளுக்கு மாத்திரம் வருகிறார்கள். ஒரு நோயோடு வருகிறவர் நோய் வந்தவுடனே ஜனங்களை காணவில்லை. யாரோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளை, இந்த சூழ்நிலைகளை இங்கே எப்படி இருக்கிறது. அப்ப இந்த மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக மாத்திரமே, அல்லாவதான் நீங்க தங்கள் தேவைகளுக்காகவே அதை பயன்படுத்தி விட்டு, தங்கள் தேவை சந்தித்தவுடன் அவர்கள்
மாறிவிடுகிறார்கள். இதுதான் மனிதன். இந்த மனித பகுதியில பார்க்கும்போது ஏன்னு சொன்னா ரொம்ப இன்னும் அநேக மனிதனுடைய வழிகளான நிகழ்வுகள் நடக்கிறது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையில நான் சொன்னேன், கிணத்து தவளைக்கு அது அந்த தான் இருக்கிற ஏரியாவை மட்டும் பார்க்கும். அத மாதிரி நினைத்துருவார்கள். குளத்து தவளை அது குளத்துக்குரிய அந்த வட்டத்துல பார்க்கும். அப்போ ஒவ்வொருடைய அறிவுகளும் அவர்கள் இருக்குகிற அந்த வர்ணத்துல தான் இருக்கு. அதை பார்த்து அதுதான் சரி என்ற காரியத்திலே போகிறது. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த நிலையிலே நாங்கள் இங்கே பார்க்கிற போது பபிலோன்ல சிறைப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லாருமே அவர்களுக்கு இனி எங்கள் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, எல்லாம் போய்விட்டது, எல்லாமே நம்பிக்கை என்ற பகுதி இல்லை. இந்த நேரத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறான். அவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறான். எப்படி என்று எழுப்புதலை கொண்டு வருகிறான்? நாளைக்கு அல்ல, இல்ல இந்த காலத்துக்காக நீ வெயிட் பண்ண வேண்டும் என்று அல்ல, இப்போது. இப்போ வாசிச்சு பாருங்க வாசனத்தை. ஏசாயா 60 வாசிங்க. இப்ப எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமா, இப்ப என்ன சொல்றது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, வந்துட்டு. வரும் என்று இல்ல காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் காலத்துல போய் காத்திருங்க என்று சொன்னதை காத்திருங்க என்றது இல்ல, வந்துட்டு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இதே பகுதிதான். தேவன் இன்றைக்கு எந்த புதிய தீர்க்கதரிசனங்கள் எதுக்குமே தேவையில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா நன்றாவதா நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களிலே, ஒவ்வொரு தவறுகளிலே, ஒவ்வொரு பாதையில இருக்கும் போது அந்த பாதையில் இருந்து ஒருவன் கற்றுக் கொடுக்கிறான். வலி நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், நாம் கற்காத, நமக்கு இன்னொரு ஆறுதல் சொல்ல முடியாத இந்த பகுதியிலே அந்த வலிகளில் இருந்து ஒரு பாடம் எழும்புகிறது. அதுதான் ஒரு யூனிவர்சிட்டி. அந்த வலி எங்களுக்கு வருது பாருங்க. அந்த வலியில உள்ள அந்த பாடம் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பாடம். அது யாருமே கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் இந்த வலியில தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறான். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. அதாவது பிரகாசிக்க வேண்டியது நான். உங்களை எழும்பி பிரகாசி என்று உன்னை ஒருவன் தூக்கி விடுவான் என்றோ, இல்லாவிட்டால் இன்றைக்கு அநேக ஒரு காரியங்களிலே இன்றைக்கு நடக்கின்ற உலகத்தில் உள்ள இன்றைக்கு பெருமைகளை பேசுகிறதும் அல்லவா, பெருமையே பேசுவதும் இன்றைக்கு பார்க்கும்போது ஏதோ எங்களிடம் ஒரு திறமை இருக்கிறது, எங்களிடம் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று தங்களிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏதோ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை காரியங்களை பார்க்கும்போது நமக்கு நாம ஏன்னு சொன்னால் அனுபவம் இல்லாதவர்கள், அவர்கள் அடி வேண்டின பின்புதான் அவர்கள் ஒருவேளை என்ன காலங்கள் போன பின்பு. அதனால தேவன் எங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய பார்வையை தேவ பக்கம் திருப்புவோம், வேத வார்த்தை பக்கம் திருப்புவோம். நிச்சயமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால், நம்பிக்கை இழந்த வேளையிலே, நாம எல்லாம் தளர்ந்த வேளையிலே, நாங்க என்ன செய்வோம் என்று தெரியாத வேளையிலே, இந்த நேரங்களிலே ஏசாயா சொல்லுகிறார், எழும்பி பிரகாசியுங்கள். அதனால எங்க வாழ்க்கையிலே எங்கள் சூழ்நிலைகள் நல்ல அவதானிங்க, எழும்பி பிரகாசிங்க என்று சொல்றதுக்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சில நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு ஒரு டீ காஃபி அல்லவா, 6வது சுட சுட கொண்டு வேலை செய்யறவா என்று ஒரு பரிதாபத்திலேயோ இல்லாவிட்டு டீ கொடுக்கணும் கொண்டு டீயை கொண்டு கொடுத்தா கொஞ்சம் உற்சாகமா வேலை செய்வார் என்று ஏதோ பல எண்ணங்களில் அந்த டீ போகும். அப்ப நான் அந்த வேலை செய்கிறவன் அந்த வேலையில மிக அக்கறை செலுத்தி கொண்டிருப்பதனால அந்த டீ அதுல வையுங்க போயிடுவார். வையுங்க, நாங்க குடிக்கிறேன் அவர் என்று அவருடைய தன் வேலையை நோக்கி கொண்டிருப்பார்.
இப்ப என்ன சொன்னா, அந்த வழி நாம குடிக்க வேண்டிய அந்த டீயை குடிச்சிருந்தால் அது சூட்டோடு சுவையோடு குடித்திருக்கிறது. இப்போ சுவை போயிடும். இன்னும் ஒரு கதையை உதாரணம் சொல்ல போனா, இப்ப ஒரு சோடாவை கிளாஸ்ல ஊற்றி கொடுத்து விட்டால் அதை வையுங்கன்னு சொன்னா கேஸ் போயிடும். கேஸ் போனது சுவை போயிடும். அப்ப அதை பின்பு குடிக்கும் போது அது அதனால நாம என்ன செய்யறோம்டா, இப்போதே தேவன் சொல்றான், நாளைக்கு அல்ல இப்போதே. ஆனா இப்போதே நீ செய்யும் போதுதான் அந்த சுவையையும் உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அந்த உன்னுடைய துக்கத்தில் இருக்கிற, நீ துக்கத்தில் இருக்கும் போது தயவு நாம ஒருவேளை நான் போன கிழமையில் கூட ஒரு கதை சொன்னேன் அல்லவா, சிங்கத்தின் கதையை சொன்னேன். ஒரு பக்கம் எங்களுக்கு ஓடுவதற்கு இடம் இருக்கிறது. அதனால எந்த மனுஷனா இருந்தாலும் முழுமையாக தேவன் மீது சாய்வது இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். எந்த மனுஷன் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கும். அந்த எல்லா பக்கமும் மூடும் போதுதான் எங்களுக்கு தேவனே தெரியும். அது வரைக்கும் சொல்லுகிறேன், தேவனை பற்றி தேவன் நல்லதென்று சொல்லுவார்கள், தேவனை பாடுவோம், துதிப்போம், புகழுவோம். ஆனால் அந்த தேவனுடைய உண்மை தெரியாது. என்ன சொல்லுகிறார் இங்கே? எழும்பி பிரகாசி. ஆமென். அப்ப பிரகாசி என்று சொன்னால் இருளில் இருக்கிறவனுக்கு தானே சொல்லுவோம். இருளில் இருக்கிறான். அப்ப இருளில் இருக்கிறவனுக்கு பிரகாசம் என்றால் என்ன என்று தெரியாது. அப்போ அந்த ஒளியை பற்றி தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது. அதனால ரோமர்ல பாருங்க, ஏனால் அவர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் எழுந்திருக்கவில்லை, அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாருங்க, என்னதான் சொன்னாலும் அல்ல வந்துட்டு அவங்க வாழ்க்கையில எதுக்குமே என்ன, அவர்கள் தேவை, அவர்களுடைய தேவைகளுக்காக எதையும் பேசுவார்கள், எதையும் செய்வார்கள், எதுவும் மாறுவார்கள். ஆனால் நல்லா அவதானிங்க, அப்போ தூங்கி கொண்டிருக்கிறார். வசனத்துல ஒரு வசனத்தை வாசிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும். ரோமர்ல 13:11 வாசியுங்கள். ரோமர். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆமென். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நமக்கு விசுவாசம் இருக்கிற போது நாளைக்கு இயேசு வந்துருவார் ஆமென் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஜெபிச்ச சிலரெல்லாம் இந்த கதவுகிட்டே இயேசு நிற்கிறார்ட்டாங்க. என்னால அந்த விசுவாசம் எனக்கு சீக்கிரம் அந்த பக்கத்துல தெரியுது. ஆனா நமக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற போது எனக்கு இயேசு எங்கேயோ ஒரு குட்டியா தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு தெரியல, இயேசுவை பற்றி எனக்கு தெரியல. அதனால நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆமென். அப்ப காலத்தை அறிந்தவரா நாங்கள் நடக்க வேண்டும். நாம் விசுவாசித்த போது, அப்போ நாம இயேசுவை முதல் ஏற்றுக்கொள்ளுகிற போது, காரியங்களை பண்ணும்போது மிக அமக்களமான ஒரு காரியமா இருந்தது. அதே விசுவாசித்தவர்கள் தான் இன்றைக்கு அமக்களமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக விசுவாசிகள் எழுப்புகிறார்கள். இது எவ்வளவு பரிதாபத்துக்குரியது. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டது. இன்றைக்கு சுவிசேஷங்களை போய் சொன்னார்கள். இப்போ சுவிசேஷங்களை எப்படி சொல்லுகிறார்கள் அதை நீங்க சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 5:14 வாசியுங்கள். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. என்ன சொல்றாங்க? ஆமா, ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
ஆமீன். சோ அப்ப என்ன சொன்னா அந்த இந்த இது வந்துட்டு உயிர்த்தெழுதல் குறித்து வருகிறது அல்லவா? என்ன சொன்னா நீங்க என்ன சொன்ன, ஆதலால் தூங்குறவர்கள் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். மரித்தோரை விட்டு, இப்போ என்ன சொன்னா அப்படி என்று சொன்னால் நாங்கள்லாம் செத்தவர்களான்னு கேட்கலாம். எஸ், நீங்கள்லாம் செத்தவர்கள் தான். ஏன்? இயேசு சொல்லுகிறார், ஒரு என் தகப்பனா இறந்து விட்டார் என்று சொல்ல போது, நான் அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று சொல்ல போது, அவர் என்ன சொன்னார்? செத்தவன் அடக்கம் பண்ணுவான் என்று சொன்னா, யார் செத்தது, யார் செத்தவன்? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூங்குற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. இப்ப நீ மரித்தவன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதனால் அந்த மரித்த அந்த எண்ணத்துல, அந்த மரித்த என்னும் துக்கத்துல, நாம் மரித்த அந்த வலிகளில, அந்த வேதனையில நாம் சற்று ஒருக்கா நாம் விழித்து பார்க்க வேண்டும். நாம் விழித்து தயவு செய்து மனுஷனை பார்க்கிறார். ஏன்னு சொன்னா, நீ மனுஷனை பார்த்தியா திரும்பவும் நீ செத்தவனாகவே வருவாய். ஏன்னு சொன்னா, இந்த மனுஷன் நிச்சயமா என்னை கொல்லுவதற்கே திரிகிறார்கள். என்னை என்று பொதுவாக ஒவ்வொருவரையும் என்றால் அவர்கள் வலியான வார்த்தைகள், வலியான பகுதிகள், அந்த வலி எங்களை கொன்று விட்டும். ஆனா தேவனுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆதலா தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எசேக்கியேல்ல கூட 37ஆம் அதிகாரங்கள்ல நாங்க பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகளை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நாம் யோசிக்காத, நீ எப்படி மரித்தவனாய் எலும்பு மட்டும் கிடந்தாலும் நீ உயிரடைவாய். உயிரடைய செய்ய முடிகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே. அதனால் நான் உறங்கிக் கொண்டு நாம இருந்து மரித்தவன். அப்போ அந்த எசேக்கியேல் 37 நீங்க வாசிக்கிற போது அங்க உலர்ந்த எலும்பு அல்லவா உயிரடைகிறது அல்லவா? அப்ப அந்த இப்போ சதை இல்லை, ஒன்றும் இல்லை, அதுவே உயிரடைகிற போது நானும் நீயும் உயிரடைய முடியாது என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் நியாயந்தித்துக் கொள்ளக்கூடாது. நல்ல அவதானியங்கள், வேத வார்த்தைகளை அவதானியங்கள். அதனால் நான் சொல்லுகிறேன், தேவன் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நான் ஒருவனை நான் அவசரப்பட்டு நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதனால நான் சொல்லுகிறேன், இந்த அநேக கருத்துக்களை நான் பார்த்தேன். தேவனுடைய வார்த்தைகளை, இந்த காரியங்களை கேட்கும்போது சில நேரங்களிலே சில சாட்சிகளை கேட்கக்கூடிய இருக்கு. அந்த நாளில் உள்ள சாட்சிகள் வந்துட்டு மிக அற்புதமாக இருந்தது. சாது சுந்தர் அந்த புத்தகத்தில் கூட அந்த நாட்களில் நாங்கள் வாசித்தோம். ஆரம்பத்தில் சாது சுந்தருடைய புத்தகத்தை அவருடைய சாட்சி மிக பெரிய சாட்சி. அநேக நல்ல நல்ல சாட்சிக்கு உரிய புத்தகங்கள் அநேகம் உண்டு, அதை வாசியுங்கள். என்றால் இந்த நாட்களில அந்த சாட்சிகள் அதை ஒருவேளை வாசித்தா போதும், ஒருவேளை நாங்கள் உயிரடைவோம். செத்து, அதாவது எங்களிடத்தில் உடல் இருக்கு, சதை இருக்கு, காட் வேலை செய்து டாக்டர் இடத்தில் சொன்னால் எல்லாம் ஓகே என்று சொல்லுகிறார். ஆனா நாம் செத்தவனை போல் இருக்கிறோம். அப்ப நான் செத்தது எந்த இடத்தில் செத்தோம்? நோய் என்பதல்ல, நம் மனமே நோயாகி விடுகிறது. அப்ப நான் அதை அவதானிக்கணும். நான் செத்த இடம் எது? அங்கே டாக்டர் இடத்திலே போனால் அங்கே சொல்லுவோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது. ஐயா, இது நோய் அல்ல. கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, இதெல்லாம் நோய் அல்ல. இயேசு சொல்லுகிறார், உனக்கு ஒரு கை உனக்கு இடர்களை உண்டாக்குனா அந்த கையை வெட்டி போடு, தரித்து போடு. அப்போ கைய அவர் கணக்கில் எடுக்க இல்லை. ஆனா நோவை நாங்க கணக்கில் எடுத்து வாழ்நாள் ஃபுல்லாக மரணம் வரும் வரைக்கும் அவர் சொல்லும் போது அவர் நோயோடு தான் இருந்தவர், தான் செத்துட்டார், அப்படித்தான் சொல்லுவார். அவன் ஏற்கனவே செத்தவன் தான் செத்தவன். அதனால் தயவு செய்து ஏசாயா இந்த இடத்திலே வந்து ஒரு எழுப்புதலை எங்களுக்கு கொடுக்கிறான், ஒரு காரியத்தை எங்களுக்கு தேவன் கொடுக்கிறான். எழும்பி பிரகாசி. தேவன் சொல்லுகிறார்,
ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை தந்து விட்டார், ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால எழும்பி நீ பிரகாசி. அது நானா நீயா நீயான்னு கேட்காத, எல்லாரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் இல்ல அவரைத்தான் பண்ணுவார், இல்ல இவரைத்தான் பண்ணுவார், இவர் யார் என்று நான் சொல்ல முடியாது. யார் பிரகாசிப்பான் யார் இருப்பான்னு சொல்ல முடியாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற எவனும் பிரகாசிப்பான். யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறியோ அந்த பார்க்கிறவன் தான் பிரகாசிப்பானே ஒழிய, நான் பார்ப்போம் என்னத்தை பார்க்கறது, ஏன் சேர்ச்சிக்கு போறது, சேர்ச்சிக்கு போக முடியுமா, அங்க அவே அப்படி இருப்பினும் இவே எப்படி இருப்பினும் இவே எப்படி இருப்பினும் அவே அது சொல்லிவினும் இவே இதை சொல்லிவினும் அவே இதை சொல்லிவினும் என்று சொன்னா, நீ வார்த்தையை கேட்கவில்லை, மனித வார்த்தையை கேட்கிறதுனாலே நீ செத்தவன் போல் இருக்கிறாய். அதனால் தான் நீ செத்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். அதனால் நான் சொல்லுகிறேன், நான் வருகிறது என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விட்ட நான் வருகிறதான்னு சொன்னால், என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல போகிறது எந்த மனிதனும் அல்ல, தேவன் தான் என்னை கொண்டு செல்ல வேண்டும். நான் எழும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இனியும் நீ எழும்பாமல் இருந்தால், சொல்லுகிறேன் நல்லா கேளுங்க, ஏன்னு சொன்னால் இந்த மனிதர்கள் நாம நல்லா கேளுங்க, எங்களுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த தேசத்துக்கு நான் வருகிற போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய கனவுல எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கட்டில படுத்து கிடப்பேன். படுத்து கிடந்தா என்ன, எங்க வீடு பக்கத்துல இருக்கும், ஓடிடலாமா அப்படின்னு ஒரு தோற்றம் ஒன்று எனக்கு காட்சி கொடுத்தே இருக்கும். அதுல எனக்கு கொடிகரமான என்றா இரவு படுக்கைக்கு தான் எனக்கு கொடிகரம் வரும். ஏன்னா என் அம்மாவோட தான் நான் படுப்பேன். என் அம்மாவோட சாரி வாசனையெல்லாம் படுப்பேன். அப்ப அப்படி ஒரு காரியத்துக்கு என் அறிவு நமக்கு குறைவு. நான் இருந்த போது இலங்கை என்று சொன்னால் நான் இருந்த ஊர் தான் இலங்கை, மற்றதெல்லாம் ஊரே இல்லை அப்படின்னு நினைனேன். கொழும்புல எங்க பிசினஸ் இருந்ததுனால, அப்ப பிசினஸ் செய்ததுனால அப்ப நான் கொழும்பு மட்டும் ஒரு இது. அப்ப உலகமே எதுன்னு கேட்ட அந்த நாள்ல எனக்கு வயதுல இலங்கை தான் உலகம். அப்படி இருந்த அங்க கொழும்பு போனதுனால இன்னொரு பாசை இருக்குன்னு நான் உலகத்திலே 2 பாசை, தமிழ் ஒரு சிங்களம், அவ்வளவுதான். அப்படி கூட ஒரு மூடத்தனமாக இருந்தேன். ஆனா என் தாயின் சாரியை சுற்றி பிடிச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் எனக்கு உலகம் தெரியல. அந்த சாரியை விட்டனு எப்போ, அப்பதான் உலகம் என்னை துன்பப்படுத்தியதை பார்த்தேன். அப்போதுதான் இந்த துன்பத்துக்கு எதிர்வினை தீர்க்க வேண்டும் என்று நான் வேறு மனிதனாக மாறினேன். அப்போ நல்லா அவதானிங்க, நாம் எங்களால் இந்த காரியங்களை செய்ய முடியும், எதிர்வினைகளை கொடுக்க முடியும் என்று, அதிர்வுகளை கொடுக்க முடியும் என்று நினைத்தால் கொடுக்கலாம். ஆனால் மரித்தவனாக, ஆனால் எல்லாம் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொன்னால், நாம் இதை அந்த ஒளியான மெய்யான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் பிரகாசம் எங்கள் வருமா இருந்தால் எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் மரித்தவனாக இல்லை, நான் ஜெயித்தவனாக நான் இருக்க வேண்டும். அதனால இந்த காரியத்துல அப்ப சொல்ற இருள், அங்கே என்ன சொல்றது, பிரகாசி என்று சொன்னால் இருள் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ள உலகம், அங்கே இன்றைக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ளே இந்த உலகம் இருக்கிறது. என்ன திருப்பி பாருங்க, கதை வித்தியாசமா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த வெளிச்சத்துக்குள்ள அந்த உலகம் இருக்கு. ஏண்டா தேவன் படைப்பினால் எல்லாமே செய்யப்பட்டது, சகலதும் தேவனுக்குரியது, தேவனால் படைக்கப்பட்டது. வானம் பூமி எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டது. தேவனால் படைக்கப்பட்ட எதுக்குமே இருளாக இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். இருளாக இருப்பது என் பார்வை. நான் தான் கண் தெரியாதவனாக இருக்கிறேன். அதனால் என் பார்வையில தான் குறை ஒழிய, தேவன் எல்லாம் நல்ல காரியங்களாக தேவன் நிகழ்ச்சியது. ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 மத்தேயு 5:14 வசனத்துல வாசிங்க. நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்றாருன்னா, அந்த வெளிச்சமே நீங்க தான் சொல்றாரு, செத்தவன் அல்லவா. அப்ப இந்த உலகத்துக்கு வெளிச்சமே நீங்க தான்.
என் பார்வை எப்போ சரியாக பார்க்க ஆரம்பிக்கிறதோ அப்போ நான் பிரகாசிப்பேன். அதனால நாங்க பிரகாசிக்கிறதுக்கு மற்றவர்கள் தடையோ இல்லாவிட்டால் அந்த சபையில போய் இருந்தா பிரகாசிப்ப வேண்டும், இந்த சபையில பிரகாசம் என்றால் உனக்கு பதவி காலியா இருக்கிற இடத்துல போயிரு. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் அநேக காரியத்தை பார்த்தேன். இன்றைக்கு அநேகர் வெள்ளைக்காரனுக்கு பின்னாலே அடைக்கலம் புந்து செய்கிறார்கள். நான் சொல்றேன், என் இனத்தாரோடு நான் இருந்து ஆராதிக்க முடியாத எனக்கு, இது பொதுவாக இந்த உலகத்திலே நடக்கிற ஒரு தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவர்கள். தன் இனத்தோடு சேர்ந்து ஆராதிக்க, தன் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து நீங்க வாசிங்க. அந்த அந்த ஜனத்தை, அந்த ஒற்றுமை, நம்பிக்கை, என் இனத்துக்காக, என் ஜனத்துக்காக யார் போராடுவார்கள்? யாரு நம்ம இனத்துக்காக போராட போகிறார்கள்? அப்போ நம்முடைய காரியத்தை விட்டுட்டு, இன்றைக்கு அதான் நான் சொன்னேன், போயிட்டு நாங்க சரி, ஒரு எனக்கு பிடிக்கல, எனக்கு டென்ஸ் தான் தெரியும், டென்ஸ் சொன்னா நீ டென்ஸ் காரலுக்குள்ள ஊழியத்தை செய்து ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறாயா? அங்கே போறாய், இங்கே பாயிராய் என்று சொன்னால் இது ஆவிக்குரிய விஷயம் அல்ல. இதை உற்று அவதானிக்க வேண்டும். இது ஆவிக்குரியது அல்ல. இது ஒரு தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை ஏதோ செய்கிறோம், அந்த செய்ய என்றும். ஆனால் சொல்லுகிறேன், என்னுடைய பேர் புகழுக்கு வர வேண்டும் என்றதுக்காக செய்யலாம். நான் சொல்லுகிறேன், என் ஆத்மாவை கெடுத்து என்ன பிரயோசனம்? அதனால தயவு செய்து சொல்லுகிறேன், நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய ஒரு நாள். எங்களுடைய கண்கள், நாங்கள் செத்தவர்களாக இருக்கிற நாங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி. எப்ப? நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, இப்பவே எங்களுக்கு தந்து விட்டார். எங்களால் முடியும். அதை போராட வேண்டியதுதான் எங்களுக்கு இருக்கிறது. அதான் சொல்றது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம பகுதியில நாம எல்லாருக்கும் ஒரு பகுதியில ஒரு வெளிச்சமாக, இந்த ஜன கூட்டத்துக்கு ஒரு வெளிச்சமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு மற்றவர்கள் பேசுகிறார்கள், குடும்பங்களை பிரிக்கிறார்கள், இதெல்லாம் செய்கிற இந்த மனுஷர்கள், நான் மிக வலியோடு தான் சொல்லுகிறேன். எப்படி செய்கிற இந்த மனிதர் இன்றைக்கு, ஏன்னா இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே இவர்கள் நல்லவர்கள் அல்ல. அதனால் நாம் அவதானமாக நாங்கள் இந்த நாட்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக காரியங்கள்ல, அநேக பகுதிகளில் இவர்கள் எல்லாம் ஒரு பொய்யான மனிதர்கள் என்று எனக்கு தெரியுது, எங்களுக்கு தெரிகிறது. நாம எதுவும் தெரியல. சின்ன வயதுல இருந்து நான் அடிக்கடி சொல்ற ஒரு வழக்கம் தான், நான் எம்ஜிஆரோட படம் பார்த்து 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 கெட்டு போனவன். ஏதாவது வந்தா ஏதோ அப்படியே ஏதோ வீட்டுக்குள்ள கொடியை கட்டி அப்படியே உள்ள பாய்ஞ்சு வீட்டுக்குள்ள பூந்து காப்பாற்றுற மாதிரி எல்லாம் அப்படியே ஃபீலிங் மாதிரி தான் அப்படி நடந்து கொள்ளுவேன். அது ஒரு ஆவி, அதை விட்டுருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த அந்த அக்கிரமங்கள், இந்த காரியங்களை பார்க்க முடியாம கஷ்டமா இருக்கு. இவருடைய காரியங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறது கஷ்டமா இருக்கிற போது, நமக்குள்ள ஒரு காரியம் போராட 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 நாம செத்த புணமாகவே போய் கொண்டிருக்கிறோம். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த நாட்களில நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நாம் அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அடித்து விட்டான், அதை பொலிசு பார்ப்பார். இந்த சட்டத்துடைய பொலிசு பார்ப்பார், இதை பார்ப்பார். நீதிமன்றம் இருக்கு, பொலிசு இருக்கு, அதுக்கு உரிய இருக்கு. நாமே இந்த காரியத்தை பேசாம போக வேண்டியது. அதை ஒன்றை மட்டும் கற்றுக்கொண்டேன், அநியாயம் நடந்தது என்றால் பார்க்காம போறது நல்லது போல் தெரிகிறது, ஆனால் முடியல. அதனால இந்த உலகம் மிக ஒரு இந்த இப்போ நடக்கிற காரியத்தை குறித்து இது ஒரு கொஞ்சமாக இருக்கிறது. இனித்தான் உண்மையான சுரூபங்கள் வெளிக்கிட போகிறது. அநேக காரியங்கள், உண்மையான காரியங்கள். நான் சொல்லுகிறேன், அவர்கள் அலுவல் இருக்கும் வரைக்கும், இந்த புறா கதை போல தங்கள் அலுவல் இருக்கும் வரைக்கும் எத்தனை வருஷமும் காத்திருப்பார்கள், 20 வருஷமும் காத்திருப்பார்கள். அங்கே
24வது வருஷம் வரை காத்திருப்பார்கள். 25வது வருஷத்துக்குள் பறந்துடுவார்கள். என்றால் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தவுடனே இனி தேவையில்லை. நாங்கள்லாம் எங்களுடைய செல்சென்றியா எங்களை சொந்தமா எல்லாமே எங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் நமக்கு ஒருத்தரும் தேவையில்லை. அந்த தேவை வரும் வரைக்கும் வாளை பிடித்தார்கள், காலை பிடித்தார்கள் அல்லவா? இதுதான் மனிதன். அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்குள் ஒவ்வொரு காரியங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் நான் பல வகையாக சந்தித்து விட்டேன். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தை பாருங்க. 15வது ஏசாயா 60:15 வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். 15 அல்லவா? நீ நெகிழப்பட்டாய், கைவிடப்பட்டாய், மற்றது ஒருவரும் கடந்து நடவாதமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறையாக இருக்கிற மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். சொல்றார், உன்னை சந்தோஷமான நிலையில வைப்பார். அல்லையா? நீ நெகிழப்பட்டாய், நீ நெருக்கப்பட்டாய், நீ துக்கப்பட்டாய், நீ துயரப்பட்டாய், எல்லாம் பட்டாய். எதனால பட்டாய்? அதான் அவசியம். உனக்கு உன்னை பார்த்து உனக்கு துக்கம் வருது, உனக்கு ஐயோ ஏமாற்றமா இருக்கு, உனக்கு வலிக்குது, எனக்கு நோகுது என்று சொன்னால் உனக்கு மனிதனுடைய தன்மை இருக்கு. ஆனா அதனால் நீ போராடின, வலிச்சு இருந்த போராடின. நான் சொல்லுகிறேன், அந்த ஒளி, தேவ ஒளி உன்னில் வருமாக இருந்தால் உன் மகிழ்ச்சியாக இருப்பாய். என்ன மகிழ்ச்சி? என்ன மகிழ்ச்சி இருக்குது? தலைமுறையா இருக்கும். இன்னொரு வசனத்துல நித்திய மகிழ்ச்சி என்று வருவார் இருக்கா? ஆனாலும் உன்னை நித்திய மகிழ்ச்சி என்று சொன்னா, ஐயா இந்த பூமிக்குரியதல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய நித்திய மகிழ்ச்சி. இந்த பூமிக்குரியல நீ உண்ட மட்டும் நினைக்கிற. இந்த பூமியில இயேசுவே சொன்னார், உனக்கு உபத்திரவம் ஒன்று, நீ திடங்கொள் என்றார். அப்ப அந்த என்ன சொல்ற திடம் என்பது, அந்த திடம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, யாராவது கொடுக்கிற அந்த வைன், அந்த கொடுக்கிற உற்சாகத்தில் அல்ல. ஆனா என் தேவன் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வருகிற வைராக்கியம், தேவனை பார்த்து வருகிற வைராக்கியம் வேறு, மனிதர் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இருக்கிற வைராக்கியம் வேறு. இதை நன்றா எனக்கு அநேக உதாரணம் இந்த சேலண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையே நான் அநேக காரியத்தை நான் சொல்லுவேன், வேண்டாம் அது என்று சொன்னா, இன்றைக்கு எவ்வளவு காரியமாக, இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் செயல்படுகிறார்களே என்று பார்க்கிற போது வலியாகத்தான் இருக்கும். ஆனா பரவாயில்லை. ஆனா என்ன நான் எழும்பி பிரகாசியுங்கள், அல்லையா, ஜெபியுங்கள். நான் ஒரு காரியத்துல சொல்லுகிறேன், எங்களுக்கு வருகிற காரியத்துல நாம ஜெபம், என்னால முடியுது இல்ல இந்த காரியம், அப்போ நாம ஆண்டவனுக்கு எந்த வகையில நாம் போகும்போது என்னுடைய நிலை மாறுமோ அந்த நிலைக்குள்ளே கொண்டு போங்கள். சரி, எப்படித்தான்? ஆனா ஒன்று சொல்லுகிறேன், மனுஷனை மட்டும் திருத்த நினைத்து விடாதீர், நீர் பாதாளத்துக்கு போயிடுவாய். இதுதான் உண்மை. முடிந்தால் தேவனை காண்பி, எப்படி தேவன் ஒருவர் எப்படி இருக்கிறார் அதை மட்டும் சொல்லு. ஆனா என்ன சொல்லுகிறது, பாவியின் வழிகளை அறிந்து கொள்ளாதே அல்லவா நீதிமொழிகள்ல சொல்லுகிறது. பாவியை இப்ப என்ன செய்யறான், எப்படி பண்றான், எப்படி இருக்கிறான், எப்படி போடுது, அப்படி வருது, இப்படி செய்யறான், இப்படி செய்யறான், அவன் இப்படி செய்யறான், அங்க போறான், அங்க போய் இதை செய்யறான், இங்க போய் இதை செய்யறான். இதை நமக்கு எங்கேயாவது என்னாவது செய்யட்டும். அல்லையா, பாதாளத்துக்கு நான் போறேன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அவன் போறது இல்லை, அவனுக்கு பின்னால நான் போய் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா நான் சொல்ல வரி? புரிகிறதா? அதாவது ஒருவன் அது தேவையில்லை, எங்கேயாவது போகட்டும். சந்தைக்கு போனான, சந்தை வழியில நடுவுல ரோட்ல நின்றான, அது உனக்கு தேவையில்லை, அது அவர்கள் போகிறார்கள். அதனால் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல நம்ம அதை பாருங்க, என்ன சொல்லுகிறார் 22 கடைசி லாஸ்ட் வசனம்.
22. சின்னவன் 1000-மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றது? சின்னவன் 1000-மும் சிறியவன் பலத்த ஜாதியும். அல்லேலூயா. நாம் சின்னவனாக இருக்கலாம், ஆனா அந்த வெளிச்சத்தில் கண்டால் நான் பலத்தவனா மாறிடுவேன். அது பற்றி அடுத்த வரி என்ன சொல்லுது? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமீன். அதனால தேவன் இந்த காரியத்துல நிச்சயமாக தீவிரமாக கர்த்தர் இந்த நாம் இந்த நடக்கின்ற ஒவ்வொரு துன்பம் துயரம் ஒவ்வொன்றிலையும் நான் என்னை குறித்து கேட்டா ஒவ்வொரு மனுஷன்லையும் நம்புவேன். எல்லாருக்கும் முடியாது, எல்லாருமே அதான். எல்லா மனுஷனும் நம்பி நம்பி அவனோட பேச்சு இது சிறப்பு, இது சிறப்பு, இது சிறப்பு என்றால் அவர்கள் தான் எங்களை இந்த உலகத்திலே நம்மளை கடைசி கண்டிக்காப்ப ஆக்கிற நிலைக்கு கொண்டு வர்றவர்கள் அவர்கள் தான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இல்லை என்று சொன்னால் நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் தேவன் இருப்பதனால் இதுதான் சாட்சி. தேவன் நடந்தது ஒவ்வொன்றும் நன்மைக்கு, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காரியங்களிலும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு அப்பாற்பட்ட அந்த தேவ அன்பு நம்மளை சூழும் போது அதிலே எங்களுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலும், இந்த உலகத்திலே நான் நடக்கிற போது நாங்கள் ஒவ்வொரு காரியம் செயல்படும் போது எங்களுக்கு வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. யாராவது உண்மை உள்ளவர் இருக்க மாட்டார்களா, யாராவது உண்மை உள்ளவர் இருக்க மாட்டார்களா என்று நான் தேடி பார்த்தேன். எல்லா வகையிலும் தேடி பார்த்தேன், ஒரு வகையிலையும் காணவில்லை. ஆனால் தேவன் நித்திய வெளிச்சமாக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. அல்லேலூயா. ஒழும்ப வேண்டியது என்னுடைய வேலை, பிரகாசிக்க பண்ணது தேவனுடைய வேலை. எழும்பி அதாவது நான் நீ எழும்புறதுக்கு நான் இப்ப சொல்லுவோம் காலையில சீக்கிரமா எழும்பி என்ன செய்ய போறோம்? வேலை இல்லை, வெட்டி இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன். எழும்பி என்ன செய்ய போறோம்? சரி சும்மா படுத்துட்டு போறேனே என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீ வர மாட்ட. எனக்கு இல்லைண்டா ஒன்றுமில்ல, ஏதாவது எழும்போம். எனக்கு தெரிஞ்ச வேலை செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வேலை செய்து செய்து ஆயிட்டு அவருக்கு பென்ஷனும் கொடுத்து வந்துட்டு வயதும் கூடிட்டு பென்ஷன் கட்டாயம் எடுக்கணும் எடுத்தாச்சு. ஆனா அவரால் இருக்க முடியல. அதனால அவர் ரோட்டுல வந்து அந்த காலையில சட்டியா வேலைக்கு போற டைமுக்கு மண்ணமண்ணு வந்து அந்த ரோட்ல இருந்து போறவைக்கெல்லாம் கையை காட்டுவார், வேலைக்கு போறவைக்கு. ஏண்டா அவர்கிட்ட மனசுல என்ன சொன்னால் அவைய தான் உற்சாகப்படுத்துகிறது. ஆனா காலில் போற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பைத்தியக்காரன் கையை காட்டுகிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் தான் வேலை இல்லை, சும்மா தானே வீட்டில் இருக்கணும், போறவனையாவது உற்சாகப்படுத்துவோமே என்று அவன் கையை காட்டுகிறான். அப்ப இரண்டு பகுதியில பாக்குறோம். போறவன் எல்லாருமே சொல்லுவான், எனக்கு தெரியும், போன போய்க்க எனக்கு தெரியும், இந்த மணியில இல்ல நிற்பாரு, இவர் கையை காட்டுவான். நானும் கையை ஜன்னல இழுத்து தொடர்ந்து அவர் உற்சாகம் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அதனால நான் அவரு கையை காட்டினா அவருக்கு அது வேற குஷியாயிரும், ஒருத்தனாவது கையை காட்டிட்டு போறான் என்று. அப்போ இந்த நாம நினைக்கிற ஒரு வகை, ஆனா ஒவ்வொருவரும் நன்மைக்காக நினைக்கிறான். அவனை நாங்க ஒரு பைத்தியம், அவன் எப்படிப்பட்டவன் நாமல் ஒரு விமர்சனம் சொல்லி விட்டுறாரு. அவன் ஏதோ ஒரு நிலையில ஒரு காரியத்தை செய்கிறான். அதனால அதான் சொல்றேன், படுத்து கிடந்து நாம இருந்து கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்டா, நீங்க என்ன செய்ய போறோம்ன்ற கேள்விதான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா வரும் ஒழிய கேள்விக்கு விடை வராது. விடை வர வேணும்னா எழுந்திருக்க வேண்டும். எழும்பு, என்ன செய்யறோமோ எது செய்யறோமோ எழும்பி நம்ம காரியத்துல எது எனக்கு கிடைக்கலையோ எது அதற்காக நாம தேவனிடத்துல நாம விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவன் ஒரு பெரிய வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமா தருவார், இந்த பூமிக்கல்ல நித்தியத்தில். ஆமேன். நாம இப்ப நித்தியத்தின் பகுதியை தான் பார்க்க வேண்டும் தவிர இங்க என்ன தெரியுமா, உனக்கு எத்தனை காணி இருக்கு, எத்தனை கார் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு லட்சம் இருக்கு, நீ தான் உயர்ந்தவன் என்று போடுகிறான். மரிக்கும் போது எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு போறான் இல்லவா? அவன் மரிக்கும் போது அவன் எழுதி கொடுத்தான். எல்லாரும் சும்மா தான் போறான். இந்த ஆத்மா இருக்கிற இந்த நாட்களில எங்களை இன்னுமாக எழும்பி பிரகாசியுங்கள், நாளைக்கல்ல இப்பொழுதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.